பாரிஜாலன்னு ஒருத்தர் இருக்கு. அப்படி அவரை பேசி நாமளே தாழ்த்திக்க வேண்டாம் தான் இவ்வளவு நாளா பேசல. ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலையில ஆந்திரால இருந்து ஒரு சில சாமியார்கள், ஒரு சில ஜோதிடர்கள் திருவண்ணாமலை போங்க நல்லது நடக்கும்னு சொல்றதுனால அங்கிருந்து நிறைய மக்கள் திருவண்ணாமலை சாமி வழிபாடு நடத்துறதன் மூலியமா அங்க ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய 99.9% தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வந்துட்டு இருக்கு. அந்த வருமானம் வரக்கூடிய அந்த தளத்துக்கு வரக்கூடிய ஆந்திரா மக்களுக்கு எளிமையில புரியும் வகையில் ஹோட்டல் பேரையோ இல்லை ஏதாவது ஒரு டாய்லெட் இந்த மாதிரி இடங்கள்ல தெலுங்கு மொழியில எழுதி போட்டிருக்கிறத பயன்படுத்தி இந்த பாரிஜாலன் என்பவர் அவங்க ஆந்திரா மக்கள் திருவண்ணாமலை எங்கள் நாடுன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இங்க சொத்துக்கள் வாங்குறாங்க. இங்க சொத்துக்கள் எவ்வளவு ஆந்திரா மக்கள் வாங்கியிருக்காங்க நீ காட்டு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா ஒரு சாதாரண பேசிக் உதாரணம், இப்ப காசிக்கு போனோம்னா எங்க தமிழர்கள் அதிகமா போறாங்களோ அந்த இடத்துல தமிழர்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஒரு கோவா போனா கூட ஹோட்டல்ல தமிழ்ல எழுதி போட்டிருக்கான். இது நீ அமெரிக்காவுக்கு போனோம்னா கூட ஒரு குறிப்பிட்ட இந்திய மக்கள் ஒரு குறிப்பிட்ட நயகரா ஃபால்ஸை விசிட் பண்றாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில எழுதி போட்டிருக்கான். இதெல்லாம் வச்சு நான் நயகரா ஃபால்ஸ் இந்தியாவினோட ஒரு அங்கம்னு கேட்கிற மாதிரியான நகைச்சுவையை உண்டாக்கி இங்க சொத்து வாங்கினதை காட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ல அங்க இருக்க ஒரு சிலர் ரெகுலரா வரவன் அவன் தங்கணும்ன்றதுக்காக இந்திய அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு வாங்கினா அதுக்குன்னு ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் ஒரு சென்ட் இடத்தை இன்னொரு மாநிலம் எடுக்க முடியுமா? இதெல்லாம் சொல்லி மிகப்பெரிய வன்மத்தை இந்த தமிழக மக்களுக்கு புகட்டி இந்த தெலுங்கர்களுக்கோ இந்த நாயக்கர்களுக்கு ரெட்டியார்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சு இது இறுதியா உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த இன பிரிவினைவாத பயங்கரவாத தீவிரவாத இந்த அரசியலை கைவிடுங்க மிஸ்டர் பாரிஜாலன் அவர்களே. நன்றி.